ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ பாரு பண்ண விஷயத்த ஒரு பையன் பண்ணியிருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அவன் தான் இன்றைக்கி ஹீரோ. கப்பை தூக்கி அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அப்படி தான் நடந்திருக்கும். பொண்ணுன்றதுனால தானே நீங்களாம் அடிக்கிறீங்க. நேற்று நடந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா பாருவோட பாசிட்டிவ் சைடும் நெகட்டிவ் சைடும் காமிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து நல்லா தான் இருந்தது. எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும் இல்லையா? அவங்க பண்ண தப்பும் வந்து சுற்றி காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நடந்த அநீதியும் வந்து சுற்றி காமிச்சாங்க. ஸோ இது நல்ல எக்ஸாம்பிளாக இருந்தது. ஆனால் விஜிஎஸ் கேட்ட சில கேள்விகள் நல்லா இருந்தது. ஒரு மனுஷன் அங்கே ஹர்ட் ஆகிருக்காங்க, அதுவும் வேணும்னே ஃபிசிக்கலி தள்ளுற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது பார்க்கும்போது கூட உங்களுக்கு ஒரு ஹியூமானிட்டி இல்லையா? என்ன தான் அந்த பொண்ணு உங்களை ஹர்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து போய் கேட்கணும், தட்டி கேட்கணும், ஏன் சபரி வேணும்னே புஷ் பண்ணுற, அந்த மாதிரிலாம் கேட்கணும்னு தோணலையா? அந்தளவுக்கு வன்மத்தை வச்சுட்டு இருக்கீங்கல்ல. ஆக்சுவலி இதுதான் வெளியும் நடக்குது. பாருக்கு வந்து ஹர்ட் ஆகிடுச்சின்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து இப்போ ப்ரமோஸ்லாம் போடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவளுக்கு இன்னும் வேணும்னு சொல்லிட்டு. ஏங்க, அவள் வாயாடியாக இருக்கலாம், அவள் வந்து எல்லாருக்கிட்டே வந்து கோவப்பட்டிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அதுக்குன்னு ஒருத்தவங்க வந்து ஹர்ட் ஆனாங்க, கீழே தள்ளி விடுறாங்க, வேணுன்னே ஒரு ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் அங்கே நடக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நம்மளுக்கும் எப்படி வந்து வேணும், அவளுக்கு நல்லா வேணும்னு சொல்ல முடியுது? பார்வைக்கு அடிபட்டுச்சு, அவளுக்கு வேணும், அவள் கேரக்டர் அப்படி தானே, கர்மா அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ சொல்கிறவங்க வந்து அந்தளவுக்கு வந்து நல்லவங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள், அதுக்கப்புறமேட்டு மற்றவங்கள சொல்லுங்கள். ஆனால் கடைசி வரைக்கும் சில விஷயங்கள்லாம் வந்து திருந்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து கனி ஷோவோட கடைசியில் கூட சாண்ட்ராவை போட்டு குழப்புறாங்க. நான் பண்ணது சரியாக இருக்கட்டும் தப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை எப்படி அவங்களால பேச முடியுது? நேற்று விஜேஎஸ் வந்து எல்லாருமே வந்து கேள்வி கேட்டாங்க, ஏன் வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஏன் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கல, இந்த மாதிரி தள்ளி விடும்போதுன்னு சொல்லும்போது யாருக்குமே வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருந்ததை நான் பார்க்கல. ஏதோ விக்ரம் மட்டும்தான் வந்து அசிங்கப்படுறேன், அதே மாதிரி சபரியும் அசிங்கப்படுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் கனியும் சாந்திராவும் ஜட்ஜு தானே. ஸோ அவங்க கால் கீழே தான் வந்து விழுறாங்க. ஏன் வந்து தூக்கி விடலை மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டாங்களா? ஏன் யாருமே கன்சர்ன் பண்ணல? ஏன்னா அந்தளவுக்கு வன்மம் வந்து அவங்களுடைய கண்ணை மறைச்சிருக்கும். இது பிக் பாஸ்க்குள்ளேயும் சரி, பிக் பாஸ் வெளியும் சரி. ஏன்னா பாருவோட ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களும் அதுதான், அவளுக்கு வேணும், நல்லா கிடைக்கணும், அந்த மாதிரி தான் வந்து நினச்சிட்ருக்காங்க.